ஓய்வு பெற்ற ஒருவரை இப்படி அவர் மனைவி தொந்தரவு கொடுத்தால், பாவம் அந்த மனிதர் என்ன செய்வார்? ஓய்வு பெற்ற நபர் அதிக நேரம் தூங்கிக் கொண்டு படுக்கையில் இருந்தால், மனைவி, மணி என்னாச்சு? உடனே எழுந்திருங்க. ஏன் இன்னும் படுத்திருக்கிறீர்கள்? வேறு யாரும் இவ்வளவு நேரம் தூங்குவதில்லை. நீங்கள் ஓய்வு பெற்றதால் நீங்கள் நாள் முழுவதும் படுத்துக் கொண்டே இருப்பீர்களா? ஓய்வு பெற்ற நபர் சீக்கிரம் எழுந்தால், மனைவி, உங்கள் வயதான காலத்தில் உங்களுக்கு தூக்கம் வருவதில்லை. மற்றவர்கள் நிம்மதியாக தூங்கட்டும், நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து சத்தம் போடத் தொடங்கிவிடுகிறீர்கள். நீங்கள் இனி அலுவலகத்திற்குச் செல்ல வேண்டியதில்லை. எனவே அமைதியாக படுத்து மற்றவர்களை தூங்க விடுங்கள். ஓய்வு பெற்றவர் வீட்டிலேயே இருந்தால், மனைவி, காலையில் நீங்கள் எழுந்துவிட்டால் உங்கள் மொபைலை எடுத்துக்கொண்டு தேநீர் கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்களே ஏதாவது கூட மாட வேலை செய்யுங்கள். குறைந்தபட்சம் சிறிது நேரம் வெளியே சென்று எங்களை நிம்மதியாக சுவாசிக்க வேலை செய்ய விடுங்கள். அனைவருக்கும் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் எப்போதும் வீட்டில் சும்மா உட்கார்ந்து தொந்தரவு கொடுப்பதே உங்கள் நேரப்போக்காகிவிட்டது. கொஞ்சம் சுத்தமான காற்றுக்காக காலர நடந்து செல்லக்கூட நீங்கள் கவலைப்படுவதில்லை. மேலும் நீங்கள் எழுந்திருக்கவோ, புத்துணர்ச்சி பெறவோ, சரியான நேரத்தில் காலை உணவை சாப்பிடவோ கூட செய்வது இல்லை. உங்களால் மற்ற அனைவரின் நாளும் முழங்குகிறது, தாமதமாகத் தொடங்குகிறது. ஓய்வு பெற்றவர் வீட்டிற்கு வெளியே அதிக நேரம் செலவிட்டால், மனைவி, இதுவரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? ஊர் சுற்றி வரவேண்டியது. சேர்ந்தவங்க கூட சேர வேண்டியது. உங்களுக்கு வேலை இல்லை. ஆனாலும் நீங்கள் வீட்டில் இருக்க உங்களால் முடியாது. சில நேரங்களில் குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பேசலாம். ஏதாவது வேலையில் குடும்பத்தினருக்கு உதவியாக இருக்கலாம். அவ்வப்போது கடவுளின் பெயரைச் சொல்லலாம். ஓய்வு பெற்ற நபர் மத நடவடிக்கைகளில் நேரத்தைச் செலவிட்டால், மனைவி, எப்போதும் கோவில் மணியை அடிப்பதால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அப்படியானால் டாடா மற்றும் பில் கேட்ஸை விட பூசாரிகள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். நீங்கள் எப்போதும் மாலைகள், மணிகள் மற்றும் கடவுள் பெயரைச் சொல்லி கோஷமிடுவதில் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களால் யாருக்கும் பிரயோசனமில்லை. ஓய்வு பெற்ற நபர் கூடுதல் வருமானத்திற்காக மீண்டும் வேலை செய்யத் தொடங்கினால், மனைவி, எப்போதும் வேலை, வேலை, வேலை. நீங்கள் நினைப்பது எல்லாம் பணம் மட்டுமே. இந்த வயதான காலத்தில் நீங்கள் பணத்திற்காக ஓடுவதை நிறுத்த மாட்டீர்களா? மாலையில் உங்களுக்காக காத்திருக்க எப்போதும் வேலை செய்ய வேண்டிய ஒருவித கொத்தடிமை தொழிலாளர்களா நாங்கள்? ஓய்வு பெற்ற நபர் தனது மனைவியை மத யாத்திரைக்கு அழைத்துச் சென்றால், மனைவி, பக்கத்து வீட்டுக்காரியோட புருஷனை பாருங்கள். அவர் தனது மனைவியை ஒவ்வொரு மாதமும் விடுமுறைக்கு அழைத்துச் செல்கிறார், சிம்லா, டார்ஜிலிங் போன்ற இடங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்னை கோவில் குளம் என மட்டுமே அழைத்துச் செல்கிறீர்கள். ஓய்வு பெற்ற நபர் தனது மனைவியை நைனிடால், காஷ்மீர், கோவா, மவுண்ட் அபு அல்லது ஊட்டி போன்ற இடங்களுக்கு விடுமுறைக்கு அழைத்துச் சென்றால், மனைவி, நமக்கு வீடுதான் சரியானது, சிறந்தது. நீங்கள் இப்படி எந்த காரணமும் இல்லாமல் பணத்தை வீணாக்குகிறீர்கள். உங்களிடம் அதிக பணம் இருப்பது போல் தெரிகிறது. சுற்றித் திரிவதற்கு பதிலாக அந்த பணத்தை என் ஆண்டு முழுவதும் புது துணிகளை வாங்கவோ அல்லது வீட்டிற்கு மீண்டும் வண்ணம் தீட்டவோ பயன்படுத்தக்கூடாது. ஓய்வு பெற்ற நபர் பழைய பாடல்களை ரசிக்கிறார் என்றால், மனைவி, உங்களுக்கு இது தேவையா? இந்த வயதான காலத்தில் காதல் பாடல்களைப் பாடுகிறீர்களா? உங்க மனசுல என்ன நினைப்பு? நீங்கள் மீண்டும் ஒரு இளைஞனாக மாறுகிறீர்களா? வாலிப வயசா உங்களுக்கு? நீங்கள் உண்மையிலேயே பாட விரும்பினால், அதற்கு பதிலாக சில பாமாலை கீர்த்தனை பஜனைகளையோ அல்லது பக்திப் பாடல்களையோ ஏன் பாடக்கூடாது? ஓய்வு பெற்ற நபர் நேரத்தை கடத்த நண்பர்களை அழைத்தால், மனைவி, யாரையாவது வீட்டுக்கு அழைப்பது. அதை செய், இதை செய் என வீட்டில் இருப்போரை தொந்தரவு செய்வதே உங்கள் நேரப்போக்காகிவிட்டது. அல்லது அவன் இவன் அவ இவ இப்படி எப்போதும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது. அதுவும் இடைவிடாமல் பேசிக்கொண்டிருப்பது. நீங்கள் யாரையும் வீட்டுக்கு அழைக்கக்கூடாது. நாங்கள் யாரையும் இப்படி அழைப்பதில்லை. ஓய்வு பெற்ற நபர் வீட்டில் அழகாக உடை அணிந்தால், மனைவி, இந்த வயதில் இப்படி டீரஸ் உங்களுக்கு வேணுமா? புது மாப்பிள்ளை என நினைப்பு. இப்போ ஏன் நீங்க இந்த உடை அணிந்திருக்கிறீர்கள்? எதற்காக இந்த வேஷம்? நீங்கள் எங்கு செல்ல திட்டமிட்டுள்ளீர்கள்?
நம்ம வீட்டில் ஒரு புதிய மருமகள் இருக்கிறாள். அவள் உங்களை இப்படிப் பார்த்தால் அவள் என்ன நினைப்பாள்? நமக்கு இது தேவையா? ஓய்வு பெற்ற நமது வாழ்க்கை இதற்கு வேலைக்குப் போன அந்த காலமே பரவாயில்லை என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.